ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உள்ளங்களே, கரும்புத்தம்பட்டி புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்கா நமது கோவை மறை மாவட்டத்தினுடைய விசுவாச பயிற்சி பாசறையாக இருந்து வருகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த நாளிலே அன்னையினுடைய திருக்கொடியேற்ற நிகழ்வு சிறப்பாய் நடைபெற்றது. நினைவு கூர்ந்த கல்வாரி பலியிலே ஒவ்வொரு உள்ளங்களையும் நினைவு கூர்ந்து ஜெபித்தேன். இறைவனுடைய ஆசீர் அன்னையின் வழியாக உங்கள் உள்ளங்களிலும் நிறைவாய் பொழியப்படட்டும். எபேசியர் 1:3 விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தும் தந்தையாய கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம் மீது புரிந்துள்ளார். இந்த இறை வார்த்தையை முதலிலே தன்னகத்தை மாற்றிக்கொண்டவர் அன்னை மரியா. தந்தையாகிய கடவுள் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் அன்னை மரியாவின் மீது பொழிந்தார். எனவே விண்ணகத்தினுடைய அரசியாக அன்னை மரியாள் மாற்றப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் சொன்னதையெல்லாம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அந்த விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் நாம் பெற வேண்டும் என்றால் அன்னை மரியாள் இன்று நமக்கு இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்றால் இறை வார்த்தையின் வழியாக. பேதுருவை அழைத்த பொழுது, முதல் சீடர்களை அழைத்த பொழுது, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை ஐயா, உன் வார்த்தையின்படியே செயல்படுகிறோம். செயல்பட்டார்கள், மிகுதியான மீட்பாடு கிடைத்தது. நூற்றுவ தலைவன், என் மகன் சாகும் தருவாயில் இருக்கிற ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் குணமடைவான். அந்த வார்த்தை நிகழ்ந்தது, செயலாற்றியது, வல்லமை கொடுத்தது, சுகத்தை தருந்தது. அன்னை மரியாளும் நமக்கு சொல்கின்ற ஒரு பாடம் என்னவென்றால், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடந்தோம் என்றால் நமது வாழ்வு எப்பொழுதுமே நிறைவை நோக்கிய வாழ்வாக இருக்கும். எனது விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசிரியருக்கு நம்மீது பொழியப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது அன்னை மரியாளினுடைய பக்தி முயற்சியிலே நற்கருணை ஆண்டவரினுடைய சாட்சிகளாக உருமாற வேண்டும் என்றால் இறை வார்த்தையை உயிருள்ள வார்த்தைகளாக நாம் விசுவசித்து வாசித்தோம் என்றால் அந்த வாசிப்பு நம் வாழ்க்கையில் ஒரு சுவாசிப்பை தரும். அந்த சுவாசிப்பு இயேசு என்ற சுவாசிப்பு. அந்த வார்த்தைகளை நாம் அனுதினமும் சுவைக்கும் பொழுது அவர் எவ்வளவு நல்லவர் என்று நாம் நினைவு கூர்ந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவர் பெயரால் நாம் அனைத்தையும் கேட்போம். அப்படிப்பட்ட உள்ளத்தை ஆண்டவர் அன்னையின் வழியாக இன்று நமக்கு உருவாக்கி தருகின்றார். நன்றி சொல்வோம். இன்றைய நாளிலே ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப கருத்தாக இறை வார்த்தையை வாசித்து அதன்படி செயல்படுகின்ற நல்ல உள்ளங்கள் நமது கத்தோலிக்க திரு அவைக்குள் சாட்சிகளாக உருமாற வேண்டும் என்று நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். அன்னையே வாழ்க. இறை வார்த்தையே, இயேசுவின் வார்த்தையே, சொற்படியே எங்கள் வாழ்விலும் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் மறை மாவட்டத்திலும் நிகழட்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம்.